ஸோ இந்த 51 டேஸ்ல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ரொம்ப அவசியமான ஒன்று. நான் இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்க ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு விடுதலையை தரப்போறாரு. என்ன விடுதலை ஆண்டவர் தரப்போறாரு சொல்லுங்க? குறித்த நாளுக்கு முந்தின நாள், குறித்த நாளுக்கு நமக்கு எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா முன்கூட்டியே நடக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி நடக்கும்? நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறீங்களா? நீங்க வந்து பணத்துக்காக அன்னைக்கு அலமோதுகிற அந்த சூழ்நிலை முடிஞ்சு அதை செய்யறதுக்கு முன்னாடியே ஆயத்தமா. ஆமென். அந்த மாதிரி ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமா தருவாரு. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும், அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க நாயா பேயா அலைகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட இதுதான் பாஸ் என் சிச்சுவேஷன். கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே பக்குன்னு அடிக்கும். அவ்வளவு டென்ஷன் ஆகும் எனக்கு. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா ஒரு நாளாவது நான் ரிலாக்ஸா பண்ற நாளே இல்லை. எனக்கு முன்கூட்டியே ரெடி ஆச்சு அப்படின்னு ஒரு நாள் கூட இல்லை. அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாரும் சுமந்து இருக்கலாம். ஆனா ஏசாமி இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, குறித்திருந்த நாளுக்கு முன்னாடி. இதை ஜெபிக்கலாமா? ஸோ எல்லாரையும் நான் வந்து இந்த ஜெபத்துக்கு நேராக உங்களை நடத்த விரும்ப போறேன். இந்த 3 ஆசீர்வாதத்தையும் வாங்காம நீங்க கர்த்தரை விட்டுறக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக